ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். தேவ சபை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ சபைனா என்ன? நான் சர்ச்சுக்கு போகிறேன், தேவனை ஆராதிக்க போகிறேன் என்கிற ஒரு கண்ணோட்டம் மாத்திரம் இராமல், சபை என்பது என்ன என்கிறவுடைய ஒரு முழு காரியத்தை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்ற ஜனங்கிட்ட கூட சபைனா என்ன, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, அப்படிதான் நம்ம அநேகரை சொல்கிறது உண்டு. அப்போ இந்த சபைனா என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அநேக சபையில் சேர்க்கப்படாமல், இணைக்கப்படாமல், குடும்பங்களை இணைக்கப்படாமல் இருக்கிற அநேக ஆடுகள் வெளியே உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்றார், அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? தொழுவத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம அநேகரை என்ன செய்யணும்? இந்த தேவனுடைய குடும்பமாகிய சபைக்குள் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இப்போ தேவன் சபையில் எழுந்தருளி இருக்கிறார் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 82:1 தான் ஆதாரமான வசனம். தேவன் சபையில் என்ன செய்கிறாராம்? அவர் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. சபையின் மத்தியில் அவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். அப்ப சபை என்பது என்ன? தேவன் எழுந்தருளுகிற இடமா இருக்கிறது. சபை என்பது தகப்பனின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. சபை என்பது இயேசுவின் குடும்பம். நம்ம சபைக்கு வரலனா நம்ம இயேசுவுக்கு நமக்கு பங்கு இல்லை என்று அர்த்தம். அதனால சபைக்குள் நாம் வரும்போது நாம் அவரோடு கூடிய ஒரு குடும்பமாய் நாம் இருக்கிறோம். சபை என்பது ஒரு பாதுகாப்பு மையம், அடைக்கல பட்டணமாய் இருக்கிறது. சபை என்பது ஒரு நதி, ஜீவன் நதி. நம்முடைய வாழ்க்கையில பாய்ந்து சொல்லுகிற, நம்மளை ஆரோக்கியமாக்குகிற ஒரு நதிதான் சபை. சபை என்பது ஒரு தொழிற்சாலை. அது நிறைய பசுத்தவான்களை, நல்லவர்களை ப்ரொடியூஸ் பண்ணுகிற இடம்தான் சபை. ஊழியக்காரங்களை, மிஷினரிகளை, கர்த்தருக்காக கொடுக்கிறவங்களை, தேவ ராஜ்யத்தின் வேலையாட்களை உற்பத்தி பண்ணுகிற இடம் தான் என்னது? சபை. அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் வருகிறவர்களை ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நபராய் மாற்றி கொடுப்பதுதான் சபை. பாவியான ஒரு நபரை பசுத்தவானாய் மாற்றும் இடம்தான் சபை. அல்லேலூயா. அந்த சபை என்பது ஒரு தோட்டம் என்று நாம் பார்த்தோம். தேவன் தம்முடைய சபையாகி தோட்டத்தில் வந்து உலாவுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். சபை என்பது குயவனின் வீடு, நம்மளை உருவாக்குகிற இடம்தான் சபை. எங்க உருவாக்கப்பட வேண்டும்? நம்ம சபையிலே நாம் உருவாக்கப்படுகிறோம். அடுத்ததாக சபையிலே நான் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். மகிழ பண்ணுற இடம் தான் என்னது? சபை. சபை என்பது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபை என்பது மணவாட்டி, இயேசுவின் மணவாட்டி தான் சபை. அப்படி சபை என்பது ஒரு தொழுவம். எல்லா மந்தைகளும் வந்து சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிற இடம்தான் தொழுவம், அதுதான் சபை. அப்படி சபை என்பது மேய்ப்பனின் கூடாரம். இந்த மேய்ப்பனின் கூடாரத்தனில் ஒன்று ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. இப்போ நம்ம எங்கே மேயணும்? சபை என்கிற மேய்ப்பனின் கூடாரம். இங்கே யார் மேய்த்து கொண்டிருக்கிறா? நல்ல மேய்ப்பனாகிய இயேசு தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போ மேய்ப்பனின் கூடாரமாகிய சபை. அடுத்ததாக சொல்லுங்க, அப்பத்தின் வீடு. சபை என்பது என்ன? ஆகாரம் அருளுகிற இடம்தான் சபை. சபையில் நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? நம்ம தேவனுடைய ஆகாரமாகிய மன்னாவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகாரம் கொடுக்கிற வீடுதான் சபை. அடுத்த தொடர்ச்சியாக பார்க்க போறோம். யாத்திராகமம் 29:42. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சபை என்பது என்ன? அது உன்னோட பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே. ஹல்லேலூயா. சபை என்பது என்ன? இது ஒரு ஆசரிப்பு கூடாரம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு ஆசரிப்பு. என்ன ஆசரிப்பு? ஆராதனை பண்ணுகிற ஒரு ஆசரிப்பு. இந்த சபை என்பது என்ன? அது ஒரு ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்று. இப்போ நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய கர்த்தருடைய சந்நிதி நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் வந்து நிற்கிறவங்களாக இருக்கணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார், ஆரோனோடு கூட பேசுகிறார், யோசுவா கூட பேசுகிறார். தேவ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய அத்தனை காரியங்களையும் கர்த்தர் எங்க தான் இருந்து பேசுறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் தான் பேசுகிறார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரமாகிய சபை. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. யாரெல்லாம் சபைக்குள் வருகிறார்களோ அவர்கள் எங்கே வருகிறார்கள்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வருகிறார்கள். இங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது.
இங்க ஆராதனைக்கு வருகிற நீங்கள் வந்துட்டு சும்மா போக போறது கிடையாது. ஆராதனைக்கு வருகிற நீங்கள் இங்கே இருக்கிற தேவனுடைய மகிமையை எடுத்துக்கொண்டு போக போறீங்க. ஹல்லேலூயா. சபை என்பது ஒரு ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்ன காணப்படுகிறது? இங்கே ஒரு தொட்டி இருக்குது, அங்க தண்ணி நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒருவன் பலி செலுத்த வர வேண்டும் என்றால் அவனுடைய கால்களை முதலாவது கழுவ வேண்டும். அங்கே வருகிற ஆசாரிகள் கால்களை கழுவ வேண்டும், வருகிறவர்கள் கால்களை கழுவ வேண்டும். சபை என்பது என்ன? உங்களை கழுவுகிற இடம்தான் சபை. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வருகிற நீங்கள் கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்டு மறுபடியும் போய் சேற்றில புரளுகிற பன்றியை போல அந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கழுவப்பட்ட நாம் கழுவப்பட்டவர்களாகவே நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யுதா? அது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆசரிப்பு கூடத்துக்கு வருகிற நாம் என்ன செய்யப்படுகிறோமா? கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென். இங்க வந்து வார்த்தைகள் கேட்க நம்ம என்ன செய்யப்படுது? நம்முடைய அந்த தண்ணி ஆகிய அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்முடைய குறைகளை மாற்றுகிறது. வார்த்தைகளை கேட்கும் போது ஐயோ நான் இப்படி இல்லை, நான் இன்னும் மாறணும், இன்னும் தேவனுக்கு பிரியமான நான் இன்னும் இருக்கணும் சொல்லி அந்த வார்த்தையினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இரண்டாவது, அந்த தண்ணீரை தாண்டி வந்தோம் என்றால் பலிபீட தொட்டி இருக்கிறது. அங்க என்ன செய்யணுமா? தான் கொண்டு வந்த ஆட்டையோ மாட்டையோ என்ன செய்யணும்? அங்கே பலியிட வேண்டும். இரண்டாவது, இந்த சபை என்பது என்ன? ஒரு ஆசரிப்பு கூடாரம். அங்கே வருகிற நாம் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் இடம்தான் ஆசரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா. ஆமென். வந்துட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சுயமான வாழ்க்கையா இருக்கும். இந்த பலிபிடமாகிய சபைக்குள் வந்து உங்களை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு சபைக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்ப நாம் வருகிற நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, இனி நான் அல்ல, நீரே எனக்குள் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த பலி. ஹல்லேலூயா. பலியை கொடுக்க வேண்டும். அப்படின்னு சபைக்குள்ள வருகிற நாம் நம்முடைய எல்லா சுயத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். இனி நான் அல்ல ஆண்டவரே, நீ எனக்குள் வாழ்வீராக. என்னுடைய சுய பெருமைகள் அல்ல, என் குல பெருமைகள் அல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய பெருமைகள் அல்ல, எனக்குள் நீரே வாழ்வீராக என்று நம்மளை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் இடம்தான் என்னது? தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. தேவ சபையில வருகிற உங்களை பலிபீடத்துல தான் நாங்கள் ஒப்பு கொடுக்க வைப்போம். ஒருவன் பலிபீடத்துல ஒப்பு கொடுத்தா அவன் தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க, குடும்பத்துக்கு பிரியமா இருப்பாங்க, தேவ பிள்ளைகளுக்கு பிரியமா இருப்பாங்க. தேவன் விரும்புகிறதை அவர்கள் மூலமாய் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப பலிபீடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இடம்தான் தேவ சபை. எதுக்கு பலிபீடத்துல வராங்க? அங்க பாவங்களை மன்னிக்கப்படும்படியாக அந்த பலிபீடத்துல பலிகளை வைக்கிறாங்க. சபையில வந்து என்ன மன்னிக்கப்படுகிறது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய பலியை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கலனா நம்ம என்னைக்கோ நம்ம மரித்து போயிருப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆத்துமா செத்து போயிருக்கும். ஆனா இந்த பாவத்தின் அந்த விமோச்சனமாகிய அந்த ரட்சிப்பாகிய இயேசு என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ரத்தத்தை எல்லாம் நமக்கு சிந்தி நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற நீ மரிக்க வேண்டாம், உன் ஆத்துமா சாக வேண்டாம் என்பதற்காக இயேசு தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப அந்த பலிபீடத்துல வந்து பாவங்களை அறிக்கை செய்து நம் பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாவங்களுக்காக நம்மளை பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மாமிசத்துல அநேக பாவங்கள் கூடிக்கொண்டு இருக்குது, எனக்குள்ள இருக்க பாவமே என்னை செய்ய வைக்கணும்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த பாவத்தினுடைய அந்த கூடாரமாகி இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பாவ அந்த குணங்கள் எல்லாம் மாற ஒப்பு கொடுப்பதுதான் தேவ சபை. ஹல்லேலூயா. நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளும் இடம் தேவ சபை. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இங்கே தினந்தோறும் புது புது அப்பங்கள் சுடப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை மன்னா உங்களுக்கு சுட சுட கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன? எங்களுக்கு என்ன சாப்பாடுக்கு நீங்க கொடுத்து அனுப்புறீங்களா? இல்ல. வேற சொல்ற மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. மரித்து போற எல்லாரும் சாப்பாடு இல்லாம மரித்து போறாங்க? இல்ல. இந்த ஆத்துமா செத்து போகுது ஜனங்களுக்குள்ள, அவங்களுக்குள்ள அந்த ஆவி செத்து போகிறது. காரணம் என்ன? வேத வார்த்தை அவங்களுக்கு இல்லாதனாலதான். இந்த வார்த்தை வந்த உடனே அவங்களுக்கு ஜீவன் வந்துடுது. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்குள் அந்த கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்த உடனே அது என்ன செஞ்சிச்சு? அது சேனையா எழும்பிடுச்சு.
ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாகும். வார்த்தை தான் நம்மளை ஜீவிக்க பண்ணுது. இந்த வார்த்தை தான் நம்மளை உயிரோட வாழ பண்ணுது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலேயே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்யுது? நம்மளை ஒவ்வொரு நாளும் அது ஆற்றுகிறது, தேற்றுகிறது, நம்மளை மனமகிழ்ச்சியாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை சொல்லப்படுற இடம் தான் எனது ஆசரிப்பு கூடாரம். அங்க எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுவாகி விளக்கு, அவர்தான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கு என்று சொல்லுகிறார். இந்த விளக்கு நமக்குள் எப்போது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எப்போதும் அவருடைய அபிஷேகம் நமக்குள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த அக்கி நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது அணைந்து போகவே கூடாது. அணைஞ்சு போனால் நம்முடைய வாழ்க்கை செத்து போன வாழ்க்கைக்கு சமமாக போயிடும். அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசியில் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம்தான் ஆசரிப்பு கூடாரம். அங்கே ஊழியக்காரனை கர்த்தர் கூப்பிட்டு பேசுகிறார், தன்னோட வார்த்தை அறிவிக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது, 10 கட்டளை இருக்கிறது. அங்கே ஆரோனுடைய துளித்த கோல் அதுக்குள் இருக்கிறது. அது மேலே கிருபாசனம் இருக்கிறது. அதிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையாகிய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். நாம் செய்ய வேண்டியது சொல்லிக் கொடுக்கிறார். நீ செய்வது தவறு என்று சொல்லிக் கொடுக்கிறார். நீ இந்த வழியில நட என்று சொல்லிக் கொடுக்கிறார். இவ்வளோ வார்த்தைக்கு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியுது? எவ்வளவு வார்த்தை கேட்கிறோம் நம்ம தேவ சபைக்கு வந்து. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை வெளிப்பட நாங்க இங்க இல்ல. மனுஷனுடைய வார்த்தை வெளிப்படுறதுக்காக நாங்க இங்க பேச வரல. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் அநேகர் வந்து சாட்சி சொல்றாங்க. காரணம் என்ன? இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவ சந்நிதியிலிருந்து தேவன் பேசுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய இந்த ஸ்டேஜில் இருந்து யார் பேசுறா? கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை வார்த்தை சொன்னால் நான் அடங்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன் என்கிற அந்த ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன வார்த்தை சொல்லும்போது காது கொடுத்து கேட்கணும். இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லப்படுதா பாரு, அந்த தம்பிக்கு தான் சொல்றாங்க, அந்த சிஸ்டருக்கு தான் சொல்றாங்க, எனக்கெல்லாம் கிடையாது. சபையில சொல்லப்படுற வார்த்தையெல்லாம் நமக்குத்தான். ஹல்லேலூயா. சொல்லும் போதே நான் என்னையே சுத்திகரித்துக் கொள்ளுவேன். வார்த்தைகளை பேச பேச எனக்குள்ள இருக்கிறதை நான் சரிப்படுத்திக் கொள்ளுவேன். இந்த வார்த்தை எனக்கும் உண்டு, உங்க எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்றேன்னா இதெல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. முதலாவது எனக்கு தான் இந்த வார்த்தை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வருகிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. மோசே மூலமாய் வெளிப்படுகிறது. கர்த்தர் அப்படி யாரோ ஒரு பிரதிநிதியை வச்சுதான் அவர் பேசுகிறார். ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டாம், பயமா இருக்கு எங்களுக்கு. தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்கும் போது மலைகள் நடுங்குகிறது, ஜனங்கள் பயப்படுறாங்க. மோசே நீங்க எங்களோடு கூட பேசுங்க. இந்த மோசேக்கு தான் தெரியும் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்ட்டு. ஹல்லேலூயா. எப்படி பேசினா ஜனங்கள் தாங்குவாங்க? கர்த்தர் அவளுடைய அந்த முழங்குகிற வார்த்தையினால் பேசும்போது ஜனங்களால கேட்க முடியல. அதுக்கு தான் பிரதிநிதியாக ஊழியக்காரரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஜனங்களுக்கு தேவையான அளவு அதை எடுத்து கொடுக்கிறான். எப்படி சொல்ல வேண்டும் ஜனக்கு, இந்த நபருக்கு எப்படி பேச வேண்டும், எப்படி கண்டிக்க வேண்டும், எப்படி உணர்த்த வேண்டும், எப்படி அன்பாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் அதை ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுதல். ஆமென். சபையில சொல்லப்படுற வார்த்தையெல்லாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இல்லை இந்த அம்மா வந்து நினைத்தியா பேசும், அவர் வந்து நினைத்தியா சொல்லுவார், அப்படி நினச்சிங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு 1% கூட உங்களுக்கு அது வாழ்க்கையில் என்ன செய்யாது, பிரயோஜனப்படாது. இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுக்கிற வார்த்தை. ஜெபங்களை சொல்லும் போது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை. ஆசரிப்பு கூடாரம் என்பது சும்மா இல்லைங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இடம் தான் ஆசரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் சபை. சபைக்குள் வரும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பார். அன்றென்று உள்ள மன்னாவை கொடுப்பார். உங்களை பலிபீடத்தில் வைத்து உங்களுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுவார் அவர். உங்களுடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுவார் அவர்.
உங்களை சுத்திகரித்து உங்களை சுத்த பொன்னாய் விளங்க பண்ணுற இடம் தான் தேவ சபை. அடுத்ததாக லூக்கா 15:4 வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? சபை என்பது என்ன? அது ஒரு வனாந்திரம். நான் அந்த வார்த்தை எனக்கு வரும்போது, என்னடா வனாந்திரம், எப்படி நம்ம சபையை நம்ம ஈக்குவல் பண்றது? வனாந்திரம் என்பது வறட்சி ஆச்சுதே, வனாந்திரம் என்பது ட்ரை, அங்க ஒண்ணுமே செழிப்பே இருக்காதே அப்படி சொல்லும்போது கர்த்தர் அங்க உள்ள நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். சிலருக்கு சபைனா வனாந்திரம் தான். ஐயோ சபைக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணுமா, சிலருக்கு அது பாகக்காய் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து அப்படியே நெளிஞ்சி கிழிஞ்சி மூஞ்செல்லாம் சுருக்கி. ஏன்? சபைக்கு வந்தா கர்த்தர் அங்கே உங்களை சுட்டி காட்டுவார், சபைக்கு வந்தா உங்களுடைய குறைகளை உணர்த்துவார். அது பிடிக்காது. அதனால அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வனாந்திரம் போல இருக்கும். சபைக்கு அநேகர் எப்படி நினைக்கிறாங்க? அதை வனாந்திரம் போல நினைக்கிறார்கள். ஆனா அங்க 1 சாமுவேல் 17:28 வாசிங்க. அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? சரி, வனாந்தரத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? இப்ப வனாந்தரத்துல தான் யாருடைய மந்தை இருக்குது? தாவீதின் மந்தை எங்க இருந்துச்சு? வனாந்தரத்துல இருந்தது. அப்ப வனாந்தரத்திலே தான் அந்த 99 ஆடுகளையும் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? வனாந்தரத்திலே விட்டு விட்டு காணாமல் போன ஆடை தேடி போகிறான். வனாந்தரம் என்பது என்ன? அது ஒரு குடியிருக்கிற இடமாய் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வனாந்தரத்திலே ஒரு வறட்சி போன்று இருந்தாலும் ஆனா அங்கே தேவன் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணுறத சிலருக்கு வறட்சி, ஜெபம் பண்ணணும்னா ஐயோ கடுப்பா இருக்கும் சிலருக்கு. பைபிள் படினா சில பிள்ளைகளுக்கு அதான் சொன்னேன் நான், பாகக்காய் சாப்பிட்றது போல கசப்பு மருந்து கொடுத்தது போல இருக்கும். சபைக்கு போ அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ வேதனையா இருக்கும். அதுதான் சிலருக்கு வனாந்தரம் போல இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தில் ஒரு பர்வதத்தை வைக்கிறார். சங்கீதம் 78:52 வாசிங்க. தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார், வனாந்தரத்திலே நடத்துகிறார். ஏன் வனாந்தரத்தில் நடத்த வேண்டும்? வனாந்தரத்தில் நடத்தினா தான் அங்கே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? உண்மையாய் உணர முடியும். ஹல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 3:1 வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். வனாந்தரத்திலே அவன் தன் ஆடுகளை ஓட்டி வந்து அங்கே தேவ பர்வதம் வரைக்கும் வந்தான். ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்துக்குள்ள ஒரு பர்வதம் இருக்கிறது. சில சபையின் போது உங்களுக்கு சில நிறைய காணப்படலாம். அந்த வனாந்தரமாகிய சபைக்குள் ஒரு பர்வதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பர்வதத்தின் அடிவாரத்துல தான் கர்த்தர் மோசேவோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. அங்கே அந்த பச்சையான ஒரு முச்செடியிலே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மகிமையை கொண்டு வந்து இறக்கி அக்கினியை இறக்கி, அக்கினியான தேவனவர் தன்னுடைய அக்கினி அங்கே இறக்கி என்ன செய்தார்? மோசேவோடு கூட பேசுகிறார். ஆமென். அந்த வனாந்தரமாகி அந்த இடத்திலே மோசேயோடு கூட பேசி என்ன செய்கிறார்? அவர் அங்கே மோசேயோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மோசேவை அழைக்கிறார் ஊழியத்துக்கென்று. தன் ஜனங்களை அவர் விடுதலையாக்குறதுக்கு ஒரு விடுதலை வீரன் வேண்டும் இயேசுவுக்கு. தேவன் என்ன செய்கிறாரு? அந்த விடுதலை வீரனாகிய அந்த தலைவனை மோசேவை கர்த்தர் அழைக்கிறார். வனாந்தரத்திலே ஒரு பர்வதம் இருக்கிறது, அதுதான் ஓரே பர்வதம். ஹல்லேலூயா. தேவனுடைய சன்னிதானம். அங்கே தேவன் பேசி என்ன செய்கிறார்? மோசேவை அழைக்கிறார். அங்கே மோசே அழைத்து என்ன செய்கிறார்? அவனோடு உடன்படிக்கை பண்ணி, உன் சந்ததி என்ன செய்வேன்? நான் இந்த கானான் தேசத்தில் நான் அழைத்து கொண்டு போகிறேன். நம்மளை உடன்படிக்கை பண்ணுகிற இடம்தான் தேவனுடைய சபை. உங்களோடு கூட ஐக்கியப்படுகிற இடம் தான் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. உங்களை அழைக்கிற இடம் தேவனுடைய சபை. அங்கே மோசே அதை ஊழியத்துக்கு என்று அழைக்கிறார். அப்படி கர்த்தர் அங்கே பேசுகிறார். சங்கீதம் 78:15 வாசிங்க. வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அப்ப இந்த வனாந்தரத்துல என்ன இருக்குது? பர்வதமாகிய கண்மலை இருக்குது. அங்க என்ன இருக்குதா? குடிப்பதற்கு தண்ணீர் வருகிறது. ஹல்லேலூயா. அங்க ஒரு கண்மலை இருக்குது. அந்த கண்மலையில தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கண்மலையின் தண்ணீரினால் ஜனங்கள் திருப்தி ஆகிறார்கள்.
அந்த கண்மலை என்ன? அது இயேசுதான் அந்த கண்மலை. ஹல்லேலூயா. வேதம் அந்த கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனாலும் அவர்களோடு கூட வந்த கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களின் தாகத்தை தீர்க்கும் இடம்தான் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உங்களுடைய பார்வையில வனாந்தரம் போல காணப்படலாம், பட் அது வனாந்தரம் அல்ல. அதுக்குள் இருக்கிற அந்த கண்மலையிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 100 ஆடுகளை கூட அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளை என்ன செய்கிறானா, மலையின் மேல் விட்டு விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போகிறான். மலையும் ஒரு விதத்தில் என்ன செய்து, அது தேவனுடைய சபை, ஆடுகள் குடியிருக்கிற இடம். நம்ம தான் யார்? ஆடுகள். ஆடுகளை கர்த்தர் செய்கிறார், அவர் மேய்ப்பனாய் இருந்து மேய்த்து கொண்டிருக்கிறார். உன்னத பாட்டு 3:6 வாசிங்க. வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தருடைய சகலவித கத்த பொடியினாலும் உண்டாகிய வாசனை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குதாங்க? தேவாதி தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவர் எங்கிருந்து வராரா சொல்லுங்க? வனாந்தரத்திலிருந்து வருகிறார். ஆமென். ஐயோ, வனாந்தரம் வனாந்தரம் சொல்றீங்களே, அங்கிருந்து தாங்க ஏசப்பா வருகிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலிருந்து. அப்ப அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் நமக்கு மகிழ்ச்சியான இடம். ஆமென். ஏசு எங்க இருக்கிறாரோ அதுதான் நமக்கு பரலோகம். ஆமென். பரலோகத்துல ஏசு இல்லைன்னா அது பரலோகம் போல இருக்குமா? அது நரகத்துக்கு சமம். இயேசு எங்கே இருக்கிறார், அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் நமக்கு மகிழ்ச்சியான இடம். அவர் வனாந்தரத்திலே இருந்து வருகிற இவர் யார்? அதை உணரப்பட்ட 8:5 சொல்லப்பட்டிருக்கு, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அவள் தான் தேவ சபை. ஹல்லேலூயா. நேசருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகிற தேவ பிள்ளைதான் தேவ சபை. அது எங்கிருந்து வராங்களா? அவங்க வனாந்தரத்திலிருந்து வருகிறாங்க. வனாந்தரம் என்பது தேவனுடைய சபை என்று சொன்னேன். இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். இங்கே அவரோடு சாய்ந்து கொள்ள ஒரு இடம் நமக்கு உண்டு. ஏசாயா 32:16 வாசிங்க. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். தேவனுடைய நீதி நியாயங்கள் வெளிப்படுகிறது. தேவனுடைய நியாய வாசமாக இருக்கிறது. யோவான் வனாந்தரத்தில் கூப்பிட்டான். ஜனங்கள்லாம் எங்க ஓடி வந்தாங்க? அந்த வனாந்தரத்துக்கு தான் ஓடி வந்தாங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்தை நான் இங்க வறட்சியான இடமா நான் இங்கே காண்பிக்கவில்லை. வனாந்தரத்தை இங்கே தேவனுடைய சபை கூப்பிட்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா வனாந்தரம் தேவனுடைய மகிழ்ச்சியான இடம். அது ஒரு களிப்பான இடம். இது அது ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட இடம். இது ஹல்லேலூயா. இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம் உண்டாகிறது. யோவான் கூப்பிடுகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொல்லி கூப்பிடும் போது பட்டணத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாம் எங்க தேடி வந்தாங்க? வனாந்தரத்துக்கு தேடி வந்தாங்க. அங்கே யோவான் ஸ்நானனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. அவன் கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்த வருகிறான், இயேசுவை முன்னறிவிக்க வருகிறான். அந்த வார்த்தையை கேட்கிறாங்க, மனம் திரும்புறாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இயேசு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு சென்று அவர் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவருடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இப்போ தேவன் எங்க போய் ஜெபம் பண்ணாரா? வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார். நான் இங்கே வனாந்தரத்தை வறட்சியாக ஒப்பிடவில்லைன்னு நான் சொன்னேன். வனாந்தரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறேன். ஏசாயா 32:15 வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். உங்க வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரம் போல காணப்பட்டாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தை எப்படி மாற்ற போகிறேன்? செழிப்பான வயல்வெளியாய் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இந்த வயல்வெளி எப்படியாக மாறுமோ கடைசியில அது காடாக எண்ணப்படும். இந்த வனாந்தரத்தை தேவன் செழிப்பாய் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ட்ரைனஸா இருக்குதா? வாழ்க்கையில் ஏதோ ஒரு வனாந்தரம் போல இருந்தாலும், சுற்றி சுற்றி அலைந்து ஒன்றுமே ஆசீர்வாதத்தை காணாதபடி இருந்தாலும், இன்னைக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? உங்கள் வனாந்தரமான வாழ்க்கைக்கு அதை செழிப்பாய் மாற்றப்பட. ஹல்லேலூயா. உங்கள் வனாந்தரம் செழிப்பாய் மாறப்போகுது. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கா? அந்த வயல்வெளி காடா எண்ணப்படும். அப்படின்னா என்ன? காடு மாதிரி அந்த ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவன் வனாந்தரத்தில் வைத்திருக்கிறார். வனாந்தரத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? வனாந்தரத்துக்குள்ள இருந்த நன்மைகள் என்ன? அந்த கண்மலை தேன் கிடைக்கிறது. அந்த வனாந்தரத்திலே தேவனுடைய பர்வதம் இருக்கிறது. வனாந்தரத்தில் அந்த கண்மலை தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா.
வனாந்தரத்தில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவன் சபையில வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தாவாக அவர் சபையில வீற்றிருக்கிறார். இது வரைக்கும் யாரெல்லாம் சபையில ஒரு ஐக்கியமா இல்லையோ, இன்னைக்கு வந்து ஐக்கியப்படுங்க. சபையில இந்த வார்த்தையை நீங்க தொலைக்காட்சியில கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இப்படி நீங்க ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தன்னுடைய சரீரமாகிய சபையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஸ்வதிக்கப்படுகிற இடம்தான் சபை. ஹல்லேலூயா. உங்களை பெருக பண்ணுற இடம்தான் சபை. உங்களோட கர்த்தர் பேசுகிற இடம்தான் சபை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கொடுக்கிற வார்த்தை அது அன்றன்று உள்ள அப்பமா இருக்கிறது. அது சமூகத்து அப்பமா இருக்கிறது. இந்த அப்பத்தை யார் ஒருவர் போஜனம் பண்ணுகிறார்களோ அவரோடு கூட கர்த்தர் எப்போதும் இருப்பார். ஹல்லேலூயா. தேவ சபையில தேவன் தான் பெரியவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் மண்ணுன்னு ஒத்துக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் மண்ணு தான். நமக்குள்ள வீண் பெருமை இருக்கக்கூடாது. இந்த மண்ணை தான் கர்த்தர் உருவாக்கி மனிதனாய் படைத்திருக்கிறார். நமக்குள்ள ஓடுவது ஏசப்பாட சுவாசம் தான் அது நமக்குள்ள ஓடுது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அசட்டைகள் மாறட்டும். ஆண்டவரே, தேவ சபையில் அதிகமாய் நேசிக்க கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. உன் சபையை குறித்து நீ சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் இந்த வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சபையினால் அநேக நன்மைகள் உண்டு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் கேட்டிருக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தையின்படி சபையினுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொள்ள இந்த கிருபையாய் நீ மாற்றுவீராக ஆண்டவரே. என்னை ஆஸ்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல சபையை நீர் வந்து வீற்றிருக்கிறீங்க. இங்க நீ வாசம் பண்றீங்க. இங்க எழுந்தொள்ளி இருக்கிறீங்கப்பா. சபையோட ஐக்கியப்பட கிருபை தருவீராக. என்னும் சபைக்கு நான் ஜெபிக்க, சபைக்காக உழைக்க, கொடுக்க தக்காவை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சரீரமாகிய சபையில நானும் ஒரு அங்கத்தினர்களாய் இருக்க கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமைப்படுங்க. கிருபை செய்வீராகப்பா. எங்களை தாழ் தரிப்படுங்க. மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.